சென்னை நந்தனத்தில் கடந்த 12 நாட்களாக நடைபெற்ற புத்தக கண்காட்சி நிறைவடைந்தது. இதுகுறித்து புத்தக விற்பனையாளருடன் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒய்எம்சி மைதானத்தில் 49வது புத்தக கண்காட்சியானது கடந்த ஜனவரி 8ஆம் தேதியானது தொடங்கப்பட்டு இன்று ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக கண்காட்சியானது இன்று இறுதி நாளாக இருந்தாலும் கடந்த அந்த 12 நாட்களாக இருந்தாலும் இந்த புத்தக வாசிப்பாளர்கள் கூட்டமானது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆனது அதிகமாக தான் பார்க்கப்படுகிறது என இந்த அலுவலகத்திற்கு முன்பாக நமக்கு தகவல் ஒன்று கிடைத்திருக்கு. அதே சமயம் பார்த்தோம் என்றாலும் இந்த குறிப்பாக இந்த ஆங்கில நூட்களானது இந்த ஆண்டு அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் கடந்த 12 ஆண்டை ஒப்படைத்து பார்க்கும்பொழுது 14 லட்சத்திற்கு மேலான நூட்களானது இந்த புத்தக கண்காட்சியானது விற்பனை ஆகப்பட்டிருக்கிறது என இந்த அலுவலக தரப்பில் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இங்கு புத்தகம் வியாபாரம் இருக்கக்கூடிய அந்த வியாபாரி ஒருவர் இருக்கிறார். அவரிடமும் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அந்த கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியாளர்களுக்கு புத்தகங்கள் எவ்வளோ அதிகமாக வித்திருக்கு? இந்த ஆண்டு நிறைய கூட்டங்களை பார்க்குறோம். நல்ல புத்தகங்கள் வித்துட்ருக்கு அப்படின்னு சில பப்ளிஷர்ஸ் கிட்டலாம் கேட்குறப்போ ரொம்ப நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. கடந்த ஆண்டோட அதிகப்படியான புத்தகம் விற்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எண்ணிக்கை எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் நான் தினைக்கும் வரேன் புக் ஃபேருக்கு. இது நாளைக்கு நான் பொங்கல் அன்றைக்கி மட்டும்தான் வரல. ஸோ மற்ற நாள் எல்லா நாளைக்கும் வரப்போ நிறைய பதிப்பாளர்கள் நண்பர்கள், நானுமே ஒரு எழுத்தாளர் கவிஞர், என்னுடைய புத்தகமும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை இன்றைக்கி கடைசி தினம்ங்கிறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ புத்தக பிரியர்கள் வருடம் சென்னையில் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கான ஒரு திருவிழா. புத்தக வாசிப்பை இது ரொம்பவே மேம்படுத்தும். இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான விஷயம், கட்டணம் இல்லை, என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. ஸோ சில பேர் புத்தகம் வாங்கலைன்னா கூட இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா, அதுவே ஒரு முதல் படி தான். அந்த புத்தகம் வாசிப்புக்குள்ளே போகக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக் ஃபேர். என்னன்னா போன தடவை இந்த பாதைகள்லாம் கொஞ்சம் மேடும் பள்ளமுமாக இருக்கும். இதனால் ஸ்மூத்தன் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உணவகங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு புத்தக கண்காட்சிக்கு வந்தோன்னா ஒரு காலையில் ஈவினிங் போகிற அளவுக்கு நமக்கு வி ஆர் டேக்கன் கேர். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குது. இன்னுமே கேட்கணுன்னா 1000 இவ்வளோ தூரம் இருக்க, எல்லா ஸ்டாலுக்கும் ஒரே நாளில் போக முடியாது. சில பேர் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4 நாள் வந்தால் தான் வாசகர்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நிச்சயம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே இருக்குது, குறைய ஒன்றுமே கிடையாது. ஸோ இதெல்லாமே இந்த உலக இலக்கியங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு முன்னெடுப்பு, ரொம்ப நல்ல முன்னெடுப்பு. ஸோ இனிமேல் மற்ற எல்லா பதிப்பாளர்களும் நல்ல விலை இருக்கட்டும். ஏன்னா அதுக்கான தயாரிப்பு, அதுக்கான நேர்த்தி, நேர்த்தி, அந்த ரைட்டரோட விஷயங்கள் எல்லாமே இருக்குது புத்தக விலையில். ஒரு 10 புக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் ஒரு புக்கு ஒரு மலிவு விலையில் கொடுக்கலாம். அதுதான் என்னோடய கோரிக்கை. மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே தமிழ் புத்தகம் தான். தமிழ் புத்தகம் நிறைய விற்பனை ஆகுது. ஆங்கில புத்தகங்களும் அந்த நம்ம ஹிக்கின்போதம் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பென்குயின் ஸ்டால் இருக்குது. ஸோ மற்ற ஸ்டால்லையுமே, அதாவது புக் ஸ்டால்ஸ், பதிப்பகங்கள் வேறு, புக் ஸ்டால்ஸ் வேறு. பதிப்பகங்கள் நிறைய அவங்களுடைய சொந்த பதிப்பக புத்தகங்களை வச்சுருப்பாங்க. மற்ற பதிப்பகங்கள்லாம் கொஞ்சம் புத்தகம் இருக்கும். புக் ஸ்டால்ங்கிறது எல்லாமே இருக்கும், தமிழ் ஆங்கிலம் எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ ஆங்கில புத்தகங்கள் நிறைய விற்பனை ஆகுது, நான் பார்க்குறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் பார்க்குறாங்க, இந்த புத்தகங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி அதுலேருந்து தேர்ந்தெடுத்து வாங்குறாங்க. ஸோ இது அதிகம் வாங்கினாங்களாங்கிறது நமக்கு அந்த எண்ணிக்கை அவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈஸியாக கிடச்சிடாது. பட் இது மாதிரி 4-5 பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்குறப்போ தமிழ் புத்தகங்கள் தான் நிறைய வாங்கியிருக்காங்க. என்னுடைய நண்பர்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே தமிழ் புத்தகங்கள் தான் வாங்கியிருக்காங்க. அதே சமயம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரும்பொழுதோ, இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய கண்காட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்ஃபி பூத் போன்றவற்றையும் வரக்கூடிய அந்த குழந்தைகளும் மற்றும் வரக்கூடிய அந்த வாசிப்பாளர்கள் கவரும் அளவிற்கு இருக்கதால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் அதில் புகைப்படங்கள் எடுத்து ரசித்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்றிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.